விபத்துக்கள் மற்றும் நோய்களால் துயரத்தில் தள்ளப்பட்டுள்ள ஒரு குடும்பம் உணவுக்காகவும் சிகிச்சை உதவிக்காகவும் உதவியை தேடி வருகிறது. பூப்பாறை முள்ளந்தண்டு பகுதியை சேர்ந்த செல்லப்பனும் அவரது மனைவி புஷ்பாவும் தான் இந்த துயர வாழ்க்கையுடன் முன் சொல்வது. கூலி வேலை செய்து வரும் செல்லப்பன் 8 வருடங்களுக்கு முன்பு தென்னை மரத்திலிருந்து விழுந்து படுத்த படுக்கையானார். நீண்ட நாள் சிகிச்சைக்கு பின்பே இடது காலும் இடது கையும் தளர்ந்தது. தற்போது வேலை செய்ய முடியாது. மனைவி புஷ்பா கூலி வேலைக்கு சென்று தான் குடும்பத்தை நடத்தி வருகிறார். 1 மாதத்திற்கு முன்பு புஷ்பாவும் கீழே விழுந்தார். பணம் இல்லாததால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலிருந்த இவரை சில பொது ஆர்வலர்கள் முயற்சி தொடர்ந்து முதலில் ராஜகுமாரி அரசு மருத்துவமனையிலும் தொடர்ந்து தேனி மருத்துவக் கல்லூரியிலும் அனுமதித்தனர். അതുകൊണ്ട് ഓപ്പറേഷൻ എത്തിച്ചു. ഇനി തിരിച്ചു പോകണമെങ്കിൽ പോലും 10 എടുക്കാനില്ല. 10 ജീവിക്കുന്നു. ഇനി ഞങ്ങൾ ഇതിൻ്റെ മുമ്പുള്ള ജീവിതം എങ്ങനെ ജീവിക്കുന്നൊന്നും നമുക്കറിയത്തില്ല. എനിക്ക് പറ്റില്ല. അവർക്ക് ജീവിക്കുന്നു. അവർ പണിക്ക് പോയി കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. എനിക്ക് ആർക്കും എനിക്ക് പണിക്ക് പോകാൻ പറ്റില്ലല്ലോ. പണിക്ക് പോയി കഴിഞ്ഞു. ഇത് 8 വർഷമായി ഇങ്ങനെ സംഭവിച്ചിട്ട്. 8 വർഷം വീട്ടിലിരിക്കുക. 4 മണിക്കൂർ കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ അവനും കിടന്നു പോയി. എനിക്ക് ആരും ചെയ്യും. അതേപോലെ ജീവിച്ചോണ്ടിരിക്കുക. ഒരു നിവൃത്തിയില്ല. എനിക്ക് പോലും വയലാണ് ജീവിക്കുക. തൊഴിൽ പോലും നമുക്ക് അറിയത്തില്ല. ഇനിയിപ്പോൾ 10 ദിവസം പോകാൻ വേണ്ടി എങ്ങനെ ചെയ്യുമെന്ന് എനിക്കൊന്നും അറിയത്തില്ല. എൻ്റെ ഒരു നിവൃത്തിയില്ല. ഞാൻ ജനങ്ങൾ സഹായിച്ച മാത്രമേ പോകാനുള്ളൂ. தேனியிலிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர். இங்கு நடத்திய பரிசோதனையில் கழுத்தில் எலும்பு தேயும் அபூர்வ நோயும் இரத்தம் கட்டியாகும் நோயும் பிடித்துள்ளது. உயிரை நிலைநிறுத்த இடுப்பிலிருந்து எலும்பை எடுத்து கழுத்தில் வைக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். பொதுமக்களிடமிருந்து பணம் பிரித்து அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. 2 வாரத்திற்கு முன்பு புஷ்பாவை வீட்டிற்கு கொண்டு வந்த போதும் எழுந்து நிற்க முடியாமல் உடல் முழுவதும் தளர்ந்த நிலையில் உள்ளார். உணவு சாப்பிட முடியாமல் டியூப் வழியாகத்தான் பாலும் பழச்சாறும் கொடுத்து புஷ்பாவின் உயிரை நிலைநிறுத்தியுள்ளனர். தொடர் சிகிச்சைக்காக இனியும் பணம் வேண்டும். வீட்டில் அன்றாட பொருட்கள் வாங்குவதற்கும் செல்லப்பனின் மருந்து வாங்குவதற்கும் பணம் இல்லாமல் சிரமப்பட்டு வரும் இந்த குடும்பத்திற்கு புஷ்பாவின் தொடர் சிகிச்சை குறித்து சிந்திக்க கூட முடியவில்லை. ചെല്ലപ്പൻ തെങ്ങിൽ നിന്ന് വീണ് പരിക്ക് പറ്റി ഹോസ്പിറ്റലായിരുന്നു. നടക്കാൻ പോലും സാധിക്കില്ലാതിരുന്നൊരു അവസ്ഥയിലാണ് ഇപ്പോൾ പുഷ്പ രോഗിയായി മാറിയത്. പുഷ്പയ്ക്ക് വലിയൊരു ഓപ്പറേഷൻ നടത്തേണ്ടി വന്നു. മധുര മെഡിക്കൽ കോളേജിൽ പോകാൻ പൈസ ഇല്ലാതിരുന്നപ്പോൾ നമ്മുടെ നാട്ടുകാരാണ് സഹായിച്ചതും. അവരെ 108 ആംബുലൻസ് വിളിച്ചാണ് ഹോസ്പിറ്റലിൽ നിന്ന് ഡോക്ടർ പറഞ്ഞു വിട്ടത്. അതനുസരിച്ച് ഹോസ്പിറ്റലിൽ പോയി ഓപ്പറേഷൻ കഴിഞ്ഞ് വന്നിരിക്കുകയാണ്. ആ കുടുംബത്തിന് യാതൊരുവിധ ധനസഹായങ്ങളും ഇല്ല. മക്കളാണെങ്കിലും ഇല്ല, ആൺമക്കളാരും ഇല്ല സഹായിക്കാൻ. ഒരു മോള് മാത്രമേ ഉള്ളൂ. ഒരു മോള് മരണപ്പെട്ടതാണ് നേരത്തെ. അപ്പോൾ ഈ മോള് മാത്രമേ ഉള്ളൂ. അത് മോളെ കല്യാണം കഴിച്ചു വിട്ടിരിക്കുന്നതുമാണ്. അതുകൊണ്ട് ആ കുടുംബത്തിന് വേറെ ആരും ഒരു സഹായം ചെയ്യാനില്ല. അതുകൊണ്ട് നമ്മൾ സുമനസ്സുള്ള ആൾക്കാർ അവരെ സഹായിക്കണമെന്ന് விநீதமாய் அபேட்சிக்கிறேன். மூத்த மகள் திவ்யாவிற்கு முன்பே திருமணம் முடிந்தது. இளைய மகள் வித்யா 2 வருடம் முன்பு திருப்புணித்தரையில் வேலைக்கு சென்றபோது ரயில் தட்டி மரணமடைந்தார். சிகிச்சை உதவிக்காக புஷ்பாவின் பேரில் யூனியன் வங்கியில் பூப்பாறை கிளையில் அக்கவுண்டும் திறக்கப்பட்டுள்ளது. நல்ல மனம் படைத்தவர்களின் உதவிக்காக இந்த குடும்பம் காத்திருக்கிறது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.